அப்போஸ்தலனாகிய பவுலிடம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையைத்தான் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இனிமேல் ஒருவனும் உங்களை தீங்கு செய்வதற்கு வரமாட்டார்கள். காரணம், கோட்டையும் அரணுமாய் நான் உன் கூடாரத்தில் தங்கி தாபரித்து கொண்டிருக்கிறேன். உன் பிள்ளைகளுக்கு பாதுகாவல் கொடுத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு, ஆஸ்திகளுக்கு, அந்தஸ்துகளுக்கு நான் தெய்வீக பாதுகாவலை இட்டிருக்கிறேன். அதனால் ஒருவனும் உன்மேல் கைப்பட வரமாட்டான். ஒருவனும் உனக்கு தீங்கு செய்ய நினைக்க மாட்டார்கள். தீங்கு செய்ய நினைப்பவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். அநேகர் உங்கள் வாழ்க்கையில் இந்த குடும்பத்தை அழிக்கணும், இந்த குடும்பத்தை மேல் எழும்ப செய்யக்கூடாது, இந்த குடும்பத்தை பிரச்சனை பண்ணிக்கொண்டே இருக்கணும், இந்த குடும்பத்தின் மேன்மைக்கு விரோதமாய், வளர்ச்சிக்கு விரோதமாய் போராடி கொண்டிருந்த போராட்டங்களை எல்லாம் தேவன் முறியடித்து விட்டேன் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார்.